இப்போ யாக்கோபு இந்த கோலை வைத்து கொண்டுதான் வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்தான். அவனுடைய தகப்பன் ஈசாக்கு, நீ இங்கே இருந்தால் உங்கள் அண்ணன் உன்னை காலி பண்ணிடுவான், அதனால் நீ போயிடுன்னு சொல்லி அவங்க அனுப்பப்பட்ட பொழுது அவனுக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அது ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களாக அந்த கோலில் எழுதி அவங்ககிட்ட கொடுக்கிறார். இதை எழுதிக்கிட்டு தான் அவன் பதான் அராமுக்கு போகிறான். அங்கே கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அங்கே அவனை பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ 20 வருடம் அங்கே வாழும்போது எது அவனை வழி நடத்துச்சுன்னு சொன்னால் அந்த கோல் தான் அவனை வழி நடத்துச்சு. அந்த கோலில் இருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அங்கே நிறையா ஏமாற்றங்கள், மாமனால ஏமாற்றங்கள், நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், பிரிவுகள், இப்படி வாழ்க்கையில் நிறையா துரோகங்கள் நடந்தது. ஆனால் அது வரைக்கும் அந்த நேரத்தில் அவன் கோலை விடவே இல்லை. ஏன்னா அந்த கோலில் தான் தகப்பன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 20 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி கானானுக்கு வந்து அதற்கு பிறகு யோசேப்பு அவனை எகிப்துக்கு கொண்டு போகிறான். எகிப்துக்கு கொண்டு போகும்போது இடைப்பட்ட நேரத்தில் பென்யமீனை இழந்ததான ஒரு சூழ்நிலை, யோசேப்பை இழந்ததான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் பிறகு ஒரு வழியாக அந்த யோசேப்பை எகிப்தில் போய் சந்திக்கிற பொழுது அவனுக்கு காலம் ஆகிவிட்டது. அப்போ அவன் சொல்கிறான், மகனே யோசேப்பே, நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய நாட்கள் இந்த எகிப்தில் முடிந்து போகலாம், ஆனால் நீ எனக்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, என்ன ஆணை என்று கேட்குற போது, நான் மரித்த பிறகு என்னுடைய சரீரத்தை இந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே நீ அடக்கம் பண்ணக்கூடாது, என்னுடைய பிதாக்கள் அடக்கம் பண்ணியிருந்த கானானில் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ செய்வேன்னு யோசேப்பு சொல்கிறான். எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு கேட்குறான். ஆணையிட்டு கொடுக்குறான். அப்படி அதுக்கு பிறகு அந்த கோலின் மேலே சாய்ந்து அவன் தொழுது கொள்ளுகிறான் இருக்கு. இதில் நமக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தின் பிடியில் நம்ம இருந்து மீட்டு கொள்வதற்கு நம்ம யாராவது உலகத்து மனிதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்போம். நமக்கு பிறகு நம்ம சந்ததியோ அல்லது வேறு எதையோ நம்ம கற்பனை பண்ணி வைத்திருப்போம். ஆனால் ஒரு சில பேர் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள் அதை செய்வாங்க. அவங்க செய்யாமல் போனாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எழுதப்பட்ட கோலாகிய அந்த வசனங்கள் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நம்மை ஒரு நாளும் எந்த உலகத்தின் பிடியிலையும் ஆண்டவர் சிக்கவே விடமாட்டார். அல்லேலூயா.